ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக தான் எனக்கு வந்து பேபி பிறந்திருந்தது. உங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் என்னோடய பேபிக்கு என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன், என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ், ஆர்டிஃபிஷியலான ஒரு பவுடரோ இல்லை ஆர்டிஃபிஷியலான ஒரு க்ரீம் இல்லை பாடி லோஷன்லாம் தவிர்த்துட்டு நம்ம எப்படி நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறது உங்கள் பேபியோட ஸ்கின்னை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு இல்லை குழந்தை பிறக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயாவோட பேபி மசாஜ் ஆயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ. அந்த ஒரு சில ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மினரல் ஆயில்ஸ் கூட ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நரிஷ்மெண்ட்டாக உங்கள் ஸ்கின்னை வச்சுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைக்கு வந்து அந்த நரிஷ்மெண்ட்டு நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ முக்கியம். ஏன்னா அந்த ஈரப்பதத்தோடையே அந்த ஸ்கின் இருந்துச்சுன்னா தான் ட்ரை அவ்வளோ சீக்கிரம் ஆகிடும் குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாகவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 3 இயர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. இது 92 rupees வந்து 100 ml உங்களுக்கு கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் நம்ம மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ பிராண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் நல்ல நரிஷ்மெண்ட் கொடுக்கலாம். பட் இந்த ப்ரைஸுக்கு இது ரொம்ப நல்ல அஃபோர்டபுளான ஒரு ப்ராடக்ட்னு தான் நான் சொல்வேன். இதோட பேக்கேஜிங் கூட ரொம்ப ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். லீக் அவுட் ஆகவே ஆகாது. முக்கியமாக அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதே மாதிரி இந்த மசாஜ் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கி வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கிறதுனால நான் ஸ்டிக்கியான ஒரு ப்ராடக்ட்டு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் தென் மசாஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் இந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில் பேபி ஷாம்பு. இந்த ஷாம்பு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ கிடையாது. ஸோ இது வந்து ஜெல் பேஸான ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ml உங்களுக்கு வந்து 69 rupees கிட்ட உங்களுக்கு வருது. 37 rupees தான். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்கலாம். நிறைய பேக்கேஜிங்லேயும் உங்களுக்கு கிடைக்குது. இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. நான் என்னோடய பேபிக்கு யூஸ் பண்ணுறேன், அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ. கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீயா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெல் பேஸில் இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்தாலே உங்களுக்கு ஹோல் அந்த தலைக்குமே கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபோம் வந்து அவ்வளோவா கொடுக்காது. உங்களுக்கு ஹேருமே வந்து எப்போவுமே அந்த ஈரப்பதத்தோடையே இருக்கும். ஸோ ஹேரோட ஸ்ட்ரக்சரும் உங்களுக்கு மாறாது. ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கோங்க ஹேரை. ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். காலேஜ் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை உமன்ஸாக இருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பேபிக்கு யூஸ் பண்ண வேண்டியது இந்த பாடி லோஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 3 month வரையும் இதை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்கள் குழந்தை வந்து வின்டர் சீசனில் பிறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 month வரையும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை சம்மர் சீசனாக இருந்துச்சு அப்படின்னா 2 months கழிச்சியாவது யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது நம்ம அப்ளை பண்ணும்போது சீக்கிரமாக வந்து சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது என் குழந்தைக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாடி லோஷன் சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் கூட யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது, சட்டிலாக இருக்குது. ரொம்ப அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் கிடையாது. இதில் வந்து ஆர்டிஃபிஷியலான ஒரு ஸ்மெல்லும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணி வச்சுக்குது. பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஷைனினஸ் இருக்குது. அந்த ஈரப்பதத்தை எப்போவுமே தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தொடச்சி விட்டுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்கள் ஸ்கின்னும் அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுடர். ஸோ நான் பவுடரை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பவுடர் வந்து யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 months கழித்து வேணால் பவுடர் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பவுடர் வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணாதீங்க. அப்ளை
அப்படியே அப்ளை பண்ணும்போதும் நோஸ் கிட்ட வந்து அவ்வளோ அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா நோஸில் வந்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்க வந்து அமைதியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம அடிக்கிறது அவங்க மூக்குக்கு போகுதுன்னா கூட நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுவும் மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ் தான், ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் கிடையாது. அண்ட் தென் ஃபைன் பவுடராக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயாவோட டைப்பர் ரேஷ் க்ரீம். கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா ப்ராடக்ட்டும் பயன்படுத்த வேண்டிய ஒரு ப்ராடக்ட் தான். இதில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் இதெல்லாம் தான் என் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த டைப்பர் க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ வெளியே போகிறீங்கன்னா கண்டிப்பாக டைப்பர் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ பேம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த டைப்பர் ரேஷ் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா நிறைய பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கலாம், இல்லை பேபியோட ஸ்கின்னே ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றதுனால ரேஷஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பேபி பிறந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா புது பேக் வாங்கி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பேக் வந்து நான் ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு. ஸோ நான் ஸ்மால் பேக் தான் வாங்கியிருந்தேன், அது காலி ஆகிடுச்சு. ஸோ நான் நியூவாக ஒன்று வாங்கியிருக்கேன். டைப்பர் க்ரீம் வந்து ரேஷ் க்ரீம் வந்து அவ்வளோ முக்கியம். நீங்கள் எது வாங்குறீங்களோ இல்லையோ உங்கள் குழந்தைக்கு இது வாங்கி வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் நிறைய பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட க்ரீமோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா திக் பேஸில் தான் இருக்கும். இது போடுறதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த அலர்ஜியோ அந்த மாதிரி என் குழந்தைக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. அது வந்து தவிர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரேஷஸ்லேருந்து தவிர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெட்டிஷாக ஆகிடும் தெரியுமா அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக என்னோடய ரிவ்யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹிமாலயா ப்ராடக்ட் ரொம்ப நல்ல ப்ராடக்ட், ரொம்ப அஃபர்டபுள். நம்ம எல்லாமே இண்டிவிஜுவலாகவும் வாங்கிக்க முடியும். காம்போ செட்டாக வாங்கினீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அஃபர்டபுளாக கிடைக்கும். ப்ராடக்ட் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் மைல்டு ஃப்ரேக்ரன்ஸ், பேரபன் சல்ஃபேட் ஃப்ரீ. கண்டிப்பாக நீங்கள் பயப்படாமல் உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பேபிக்கு வந்து நிறைய எசென்ஷியல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதீங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில மதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மதர்ஸ் கூட ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது நான் தப்பே சொல்ல மாட்டேன். நீங்கள் ஒன்று ஹோம்மேட் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுமே கலந்து யூஸ் பண்ணும்போது நம்ம பேபியோட ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் வந்து மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ட்ரை ஆக்கிடும் ஸ்கின்னை. வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே இவ்வளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த க்ரீம் அந்த க்ரீம் அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக குழந்தையோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கவே இருக்காது. நேச்சுரலாகவே குழந்தைங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே போதுமான ஒரு ஸ்டெப்ஸ் தான். கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிள். இதை நம்ம பயன்படுத்தினாலே ரொம்ப அஃபர்டபுள் கூட. கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய எசென்ஷியல் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப தவறு. நீங்கள் ஒருவேளை ஹோம்மேட் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் பண்ணுங்கள். இது என்னோட கருத்து தான். நீங்கள் இதை தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. நான் ஆல்ரெடி ஒரு சோப்போட ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த ரிவ்யூ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தை ரொம்ப பிளாக்காக இருக்குது, இன்னும் ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த சோப்போட ரிவ்யூ நான் கண்டிப்பாக ஐகானில் கொடுக்குறேன். வீடியோவோட எண்ட் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள், அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி. என்னோடய குழந்தையோட ஃபோட்டோ நான் கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னொரு நல்ல ரிவ்யூவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from நான் உங்கள் பிரேமா. இது உங்கள் ப்ராடக்ட் ஃப்ரெஷ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.